ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரஜிதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது நிஜமாக மீன் கிடையாது. இது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தான். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வாழைக்காய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம 3 உருளைக்கிழங்கு 2 வாழைக்காய் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா 100 கிராம் சோயா ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வாழைக்காய் வேணான்னா சோயாவும் உருளைக்கிழங்கு மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா கூட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அது கூடவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காவும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நாங்கள் காரம் கம்மியாக தாங்க சேர்த்துக்குவோம். அதனால் பச்சை மிளகாவும் 1 தான் எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூளும் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் மீன் வறுவல் மசாலா சேர்த்திங்கனாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட மீன் வறுவல் மசாலா இல்லை, அதனால் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கை விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கையில் ஒட்டாமல் வருங்க. இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு இலையில வச்சு பார்த்திங்கன்னா உருண்டை எடுத்து இப்படி அழுத்தினோம்னாலே நமக்கு மீன் ஷேப் வந்துடுது. நல்லா மீன் மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிட்டு நம்ம நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. அதெல்லாம் அந்த மீனோட ஷேப் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக வெஜ் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொன்னால் இது கிழங்கு, வாழைக்காய், சோயா வச்சு பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படியே ஒரிஜினலாக மீன் மாதிரியே டேஸ்ட் இருக்குதுங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி மீன் ஷேப்லேயே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சுருங்க. இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவே இருக்குதுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மீன் மாதிரி வடிவத்தில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா கடாயில் கூட எண்ணெய் போட்டு நம்ம வடை அப்பளமெல்லாம் பொரிக்கிற மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராகவே வருங்க. நான் இன்றைக்கி தோசை தவாலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தோசைக்கல்லே போட்டாச்சுங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா இது உடைஞ்சிருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை வெஜ் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சு. இதை நீங்கள் வெஜிடேரியன் வாழைக்காய் உருளைக்கிழங்குல செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.